இதுதான் சித்தர்மலை கோவில். ஃபுல்லாக வந்து இது ஃபுல்லாக வந்து யானை தான் மக்களே. ஒரு கதை சொல்லிட்டேன் சார். வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா சித்தர்மலைக்கு தான் மக்களே வந்திருக்கோம். இந்த சித்தர்மலை கரெக்டாக எங்கே இருக்குன்னா நாமக்கல் டு மோகனூர் இந்த போகிற வழியில் தான் மக்களே இருக்குது. நாமக்கல்ல இருந்து 5 கிலோமீட்டரும், மோகனூர்லேருந்து 13 கிலோமீட்டரும். நாமக்கலுக்கும் மோகனூருக்கும் இடையில தான் மக்களே இந்த சித்தர்மலை இருக்குது. இந்த சித்தர்மலையில் என்ன சிறப்புனா, இந்த மேலே இருக்க சிவன் வந்து கிட்டத்தட்ட 1500 வருடம் பழமையான சிவன் மக்களே. சரி வாங்க, மலை மேலே வேறு என்ன சிறப்பு இருக்குன்னு போய் பார்ப்போம். நம்ம இந்த வழியாக தான் மக்களே மலைக்கு போகணும். ஒரு ஒத்தையடி பாதை மாதிரி இருக்குது. இது வந்து இயற்கை தான் மக்களே. இதுதான் மக்களே இந்த மலையோட சிறப்பு. ஃபுல்லாக அடர்ந்த காடு தான். நீங்கள் மலையோட எந்த பக்கம் திரும்பினாலும் ஃபுல்லாக காடு தான் மக்களே. நாமக்கல் சைடு யாராச்சும் இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த மலைக்கு வாங்க மக்களே. சரி வாங்க, தொடர்ந்து அப்படியே நம்ம மலை ஏறுவோம். நம்ம பேசிக்கிட்டே மலையோட அடிவாரத்துக்கிட்ட வந்துட்டோம் மக்களே. இதான் மக்களே மலையோட அடிவாரம். இங்கேருந்து தான் படி ஸ்டார்ட் ஆகுது. நம்ம இது மேலே தான் மக்களே மலையார். ஃபுல்லாக எல்லாமே அடர்ந்த காடு தான் மக்களே. ஃபுல்லாக காடு தான். இங்கே பாருங்கள், ஒரு அழகான ஆட்டுக்குட்டி. இந்த மலையோட படிகள் எப்படி போகுதுன்னு பாருங்கள். நம்ம இந்த வழியாக தான் மக்கள் அப்படியே ஏறணும். நம்ம பேசிகிட்டே மலையோட பாதி தூரம், பாதி இல்லை ஒரு கால்வாசி தூரம் கடந்துட்ட மக்களே. சரி வாங்க, தொடர்ந்து பயணிப்போம். நம்ம அந்த கீழே இருந்து தான் மக்களே ஸ்டார்ட் பண்ணோம். சரி வாங்க, அப்படியே தொடர்ந்து ஏறுவோம். ஃபுல்லாகவே இயற்கை தான் மக்களே. மலை ஏற வரும் ஃபுல்லாக காடு தான் மக்களே. ஃபுல்லாக கரடு தான். நம்ம கண்டிப்பாக கீழே வரும்போது அந்த கோடீஸ்வரர் ஆலயம் போகிறோம். கீழே ஒரு குகை இருக்குன்னு சொன்னாங்க. அந்த குகைக்கும் போய் பார்க்குறோம் மக்களே. நம்ம கூட இப்போ யார் வந்துட்டுருக்கான்னா, நம்ம நண்பர் ஒருத்தர் வந்துட்டுருக்காரு. அவர் தான் நமக்கு வந்து கேமரா உதவி பண்ணிகிட்ருக்காரு மக்களே. சரி வாங்க, தொடர்ந்து பயணிப்போம். மக்களே, இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா சித்தர்மலை. கொஞ்சம் தூரம் ஏறி வந்தோம்னா இங்கே என்ட்ரன்ஸில் ஒரு காவல் தெய்வம் இருக்குது மக்களே. இந்த மலையில் என்ன ஒரு சிறப்புனா, கிட்டத்தட்ட 1500 2000 ஆண்டுகள் பழமையான சிவன் வந்து மேலே இருக்கார். அவர் ஒரு சுயம்புன்னு சொல்கிறாங்க மக்களே. மலைக்கு ஏன் சித்தர்மலை அப்படின்னு பேர் வந்ததுன்னா, திருவண்ணாமலையில் இருந்த சித்தர்கள் இந்த வழியாக நாமக்கல் அருகே வரும்போது சிவன் வந்து அவங்க கனவில் வந்து காட்சியளித்து, இந்த மலையில் நான் இருக்கேன், நீங்கள் எல்லாம் இந்த மலைக்கு வந்து தவம் பண்ணுங்க, உங்கள் எல்லாருக்கும் நன்மை பயக்கும் அப்படின்னு சொன்னதால் அங்கே திருவண்ணாமலை இருந்த சித்தர்கள் இங்கே நேரம் நம்ம நாமக்கல் வரும்போது இந்த கரெக்டில் வந்திருக்காங்க மக்களே. மேலே போய் பார்க்கும்போது இங்கே வந்து சிவன் சுயம்பு லிங்கமாக காட்சியளிக்கிறாங்க. இந்த மலையோட காவல் இவர் தான். இவரை வணங்கிட்டு நம்ம மலை மேலே ஏறுவோம். கீழே தான் இந்த கருப்பசாமி கோயில் இருக்குது மக்களே. நான் அப்படியே நம்ம மேலே ஏறும். இந்த மலையில் வேற ஒன்று சிறப்புனா, இங்கே ஒரு இயற்கையான பாலி ஒன்று இருக்குது. பாலி அப்படின்னா இடி விழுந்து அந்த இடம் பள்ளமாகி அந்த இடம் இன்னும் வந்து நீரூற்றா பெருகி இன்னமும் வற்றாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 2000 ஆண்டுகள் நீர் அப்படியே நான் வற்றாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மக்களே. நம்ம மேலே போய் கண்டிப்பாக அதை பார்ப்போம். வாங்க, தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். வாங்க மக்களே, போவோம். நீங்கள் பாருங்கள், எந்த சைடு பக்கம் திரும்பினாலும் ஃபுல்லாக மலை தான் மக்கள். அப்படியே நம்ம பேசிக்கிட்டே சிறிது தூரம் வந்தோன்னா இங்கே பாருங்கள், உங்கள் கண்ணுக்கு எட்டினது வரைக்கும் ஃபுல்லாகவே மலை தான் மக்களே. இயற்கையோட இயற்கையாக இந்த மலை வந்து பின்னி பிணைஞ்சிருக்கு. இது ஒரு மலை தொடர் மக்களே. இது ஒரு மலை மட்டும் கிடையாது. இதில் சுற்றியே கிட்டத்தட்ட ஒரு 6-7 மலை இருக்குது மக்களே. நாமக்கல்லில் சிறப்புனா இதுதான் மக்களே. மலைகளின் அரசன், மலைகளின் மாவட்டம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நாமக்கலுக்கு வந்து அது வந்து மிகையாகாத மக்களே. வாங்க மேலே போவோம். இங்கேருந்து பாருங்கள் மக்களே,
எப்படி இருக்குன்னு நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. தொடர்ந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்னால தான் எனக்கு தொடர்ந்து வீடியோ போட மோட்டிவேஷன் ஆகும் மக்களே. சரி வாங்க மலை மேலே ஏறுவோம். மலையோட உச்சி கிட்ட வந்துட்டோம் மக்களே. வாங்க தொடர்ந்து போவோம். அதுதான் மக்களே மலை உச்சி. அதுதான் நம்ம இப்போ வந்து இங்கே தான் போயிட்டுருக்கோம். 2 வீலர் 4 வீலர் வரவங்களுக்கு இந்த இடம் வந்து சிறப்பாக இருக்குங்களே. செம்ம ஒரு ரைடிங் பிளேஸ் மக்களே. இது வந்து நாமக்கல் ஒரு ஹிடன் பிளேஸாக இருக்குது. யாருமே இந்த மலை இருக்குது, இப்படி ஒரு சிவன் இருக்காருங்க அப்படின்னு யாருக்கும் முக்கால்வாசி பேருக்கு தெரியறதில்ல. கண்டிப்பாக இங்கே நாமக்கல் சுற்றி லோக்கலில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். கண்டிப்பாக இந்த மலையை பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இங்கேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது இங்கே ஒரு பள்ளம் இருக்குது மக்களே. நம்ம பேசிக்கிட்டே சிறிது தூரம் வந்துட்டோம் மக்களே. அவ்வளோதான், நம்ம மலை உச்சி அடைய போகிறோம். பாருங்கள், மலையை சுற்றி மலை தான் மக்களே. இந்த மலைத்தொடர்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கேருந்து பார்த்தா கண்டிப்பாக கொல்லிமலை தெரியும் மக்களே. உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. அங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது மக்களே. அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இதுதான் மக்களே அந்த வியூ பாயிண்ட்டு. இங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நாமக்கல் சுற்றுவட்டம் ஃபுல்லாக தெரியும் மக்களே. ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த பாறைக்கு வரவங்க கொஞ்சம் பார்த்து சேஃபாக வாங்க. கீழே ஃபுல்லாக பள்ளம் தான். இதுதான் மக்களே சித்திரமலை. இதுக்கு பின்னாடி ஒரு ஸ்கூல் இருக்குது, அது ஒரு மலைத்தொடர். இதை சுற்றியும் ஃபுல்லாகவே வந்து மலைத்தொடராக தான் மக்களே அமைஞ்சிருக்கு. நம்ம வந்து வழித்தடம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதான் கோடீஸ்வரர் ஆலயம். அங்கே ஒரு குகை ஒன்று இருக்குது மக்களே. அந்த இடத்துக்கு நான் உங்களுக்கு கண்டிப்பாக கீழே போகும்போது காட்டுறேன். சரி வாங்க தொடர்ந்து மலை ஏறுவோம். நம்ம கோவில்கிட்ட வந்தோன்னே இங்கே ஒரு மரம் ஒன்று இருக்குது மக்களே. இந்த மரம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது என்ன மரம்னு சரியாக எனக்கு தெரியல. உங்களுக்கு இது என்ன மரம் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கோவிலை ரீச் ஆகிட்டோம் மக்களே. சரி வாங்க அப்படியே தொடர்ந்து மலை ஏறுவோம். இங்கே வந்து கட்டுமான பணிகள் நடந்துகிட்ருக்கு. எனக்கு தெரிஞ்சு மேலே வந்து கோவில் விரிவாக்கம் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு பெரிய பள்ளத்தாக்கு ஒன்று இருக்குது மக்களே. சரியான பள்ளத்தாக்கு. நம்ம கோவில்கிட்ட வந்துட்டோம். இதுதான் சித்தர்மலை கோவில். வந்து கட்டுமான பணிகள் இப்போ தான் மக்களே நடந்துகிட்ருக்கு. அங்கே ஒரு குரங்கு இருக்குது. உள்ளதான் மக்களே ஐயன் இருக்கார். ஐயனை நான் வந்து வீடியோவில் காட்டக்கூடாது, அதனால் நான் வீடியோவில் காட்டலை. மலை சுற்றி உங்களுக்கு மலையோட கோவில் பேக் சைடு எல்லாமே காட்டுறேன் மக்களே. இதுதான் மக்களே கோவில். இப்போ வந்து கட்டுமான பணி நடந்துகிட்ருக்கு. கூடிய விரைவில் வந்து கட்டுமான பணி முடிஞ்சிடும் மக்களே. இங்கே ஒரு நந்தி சிலை ஒன்று இருக்குது.
அப்படியே நம்ம கோயிலோட பேக் சைடு வந்தோம்னா இதான் மக்களே அந்த பாலி. இது வந்து நிலத்தண்ணி மக்களே. இது எப்படி வந்ததுன்னா, இடி விழுந்து இந்த இடம் பள்ளமாகி இந்த இதுலேருந்து இயற்கையாகவே நீரூற்று வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க மக்களே. நம்ம எங்கே இருக்கோன்னா அந்த பாலியில் தான் மக்களே இருக்கோம். இதோட ஆழம் வந்து 10 அடி ஆழம்னாச்சு இருக்குது மக்களே. இது வந்து எப்படி வந்ததுன்னா, இந்த மலையில் வந்து இடி இடிஞ்சதாகவும் அந்த இடியில் உருவான பள்ளம் தான் சுத்தமாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். தண்ணி குடிப்பதற்கு மிக சிறப்பாகவே இருக்குது மக்களே. மக்களே அப்படியே நம்ம அந்த பாறை கொஞ்சம் தூரம் ஏறி வந்ததுக்கப்புறம் இங்கே ஒரு சரியான பள்ளம் இருக்குது மக்களே. உங்களுக்கு வாங்க காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. கிட்டத்தட்ட ஒரு 100 அடி பள்ளம் இருக்குது மக்களே இந்த இடம். அது ஒரு கோழி பண்ணை மக்களே. சரி வாங்க, மலையில் வேறு என்ன சிறப்பு இருக்குன்னு போய் பார்ப்போம். இங்கே ஒரு விளக்கு தூண் ஒன்று இருக்குது மக்களே. கோவில் இது தான். நம்ம அந்த இடத்துக்கு தான் மக்களே போயிட்டுருக்கோம், கோவில் தூணுக்கு. பௌர்ணமி அன்னைக்கு வந்து இங்கே தான் மக்களே விளக்கு ஏற்றுவாங்க. கார்த்திகை தீபம் வந்து இந்த கம்பத்தில் தான் ஏற்றுவாங்க. நம்ம கீழேருந்து பார்த்தோம்னா இந்த விளக்கு எறிகிறது மிக சிறப்பாகவே இருக்கும் மக்களே. இங்கே ஒரு சின்ன ஒரு குகை மாதிரி இருக்குது மக்களே. இது கீழே ஒரு குகை மாதிரி போயிட்டுருக்கு. அப்படியே நம்ம கொஞ்சம் தூரம் வந்தோம்னா இதை பார்த்திங்கன்னா மக்களே, இது ஒரு மூலிகை செடி மக்களே. இது ஒரு மூலிகை. இந்த மலையை சுற்றி வந்து இந்த செடி வந்து நிறையா இருக்குது மக்களே. இந்த மூலிகை செடி நிறையா இருக்குது. இந்த இடத்துல வேறு என்ன சிறப்புனா, நம்ம மலை அடிவாரத்தில் ஒட்டி மரகத பூஞ்சோலை அப்படின்னு ஒரு கவர்மெண்ட் சார்பாக ஒரு சின்ன ஒரு பார்க் மாதிரி அமைச்சிருக்காங்க மக்களே. கண்டிப்பாக நான் அதையும் வீடியோ எடுத்து போகிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். சரி மக்களே, நம்ம கீழே போயிட்டு அந்த மரகத பூஞ்சோலையை காட்டுறேன். நம்ம மலை இறங்கி அடிவாரக்கிட்ட வந்துட்டோம் மக்களே. அடிவாரம் இங்கேருந்து தான் நம்ம மலையார ஸ்டார்ட் பண்ணோம். இது வந்து கோடீஸ்வரர் கோயில் மக்களே. இங்கே ஒரு சின்னதாக ஒரு கோவில் ஒன்று இருக்குது. சரி வாங்க. எல்லா பக்கமும் நம்ம முன்னோர்கள்லாம் மக்களே இருக்காங்க. மலைன்னு எடுத்துக்கிட்டாவே எல்லாமே நம்ம முன்னோர்கள் தான். அங்கே ஒரு குட்டி குரங்கு ஒன்று இருக்குது மக்களே. இங்கே பாருங்கள் எவ்வளோ குரங்கு இருக்குன்னு. இங்கே செல்லை பிடுங்காமல் இருந்தால் சரி. அந்த குரங்கு எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் மக்களே. இதுதான் மக்களே சித்திரமலை அடிவாரம் கோடீஸ்வரர் கோயில். இங்கே ஒரு குரங்கு இருக்குது மக்களே. அதோட குட்டியை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இவங்க என்ன தான் சேட்டை பண்ணாலும் பார்க்க நல்லாயிருக்கு மக்களே. நம்ம வண்டியை விட்டு பிடிச்சி மெஞ்சிட்டாங்க. ஆனால் வண்டியில் நல்ல வேலை எதுவும் இல்லை. அங்கே ஒரு குரங்கு தண்ணி குடிக்குது பாருங்களேன், எவ்வளோ அழகாக தண்ணி குடிக்குதுங்க. ஃபுல்லாகவே மலைகள் தான் மக்களே. மலையோட மலையாக இது கொஞ்சம் நிறையாவே இருக்குது. கொஞ்சம் வண்டியில் வைக்கும்போது எதுவும் பார்த்து சேஃபாக வைங்க, இல்லைனா அவங்கள வந்து தூக்கிட்டு ஓடிடுவாங்க. சரி வாங்க மக்களே, நம்ம மரகத பூஞ்சோலை உங்களை காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். சரி வாங்க அங்கே போகலாம் மக்களே. நம்ம மலை இறங்கி கொஞ்சம் தூரம் கீழே வந்தோன்னே இந்த வகுரம்பட்டி இருக்குங்க, அங்கே ஒரு மரகத பூஞ்சோலை அப்படின்னு சொல்லி தமிழக அரசு சார்பாக ஒரு சின்ன ஒரு பார்க் மாதிரி இருக்குது மக்களே. வாங்க இந்த பார்க் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் சுற்றி காட்டுறேன். இங்கே நிறையா பல வகை செடிகள்லாம் நிறையா நட்டிருக்காங்க மக்களே. இது மேலே மலை, கீழே அடிவாரத்தில் இப்படி ஒரு
பொழுதுபோக்காக ஒரு சிறப்பான ஒரு இடம் மக்களே. மாலை நேரத்தில் இங்கே வந்து ஒரு ஓய்வு எடுப்பதற்கு ஒரு சிறப்பான இடம் மக்களே. ஒரு காஃபி ஒன்று குடிச்சிட்டு இந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு இந்த மலையோட அழகை ரசிச்சுக்கிட்டு இதான் மக்களே அந்த மரகதை பூஞ்சோலை என்ட்ரன்ஸ் அந்த வழியாக போகணும். இங்கே ஒரு சின்னதாக ஒரு படி ஒரு வழிக்கு ஏதோ போகுது. சரி வாங்க என்னென்னு போய் பார்ப்போம். இது சின்னதாக இதை சுற்றி அப்படியே ஒரு பாதை மக்களே. மலை ஒரு சிம்பிளான ஒரு ட்ரெக்கிங் வழிபாதை மாதிரி இருக்குது. ஓகே மக்களே, கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம நாமக்கல் மலைக்கோட்டை அதை பற்றி ஒரு வீடியோ போகிற மக்களே. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே மக்களே. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.